லவ் ஷேர் சப்ஸ்கிரைப் மூவி வந்து ரொம்ப ஃபீல் குடா லைட் ஹார்ட்டடா இருக்கு. பட் சேலஞ்சிங்கான சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு ஒரு ஆக்டரா? என்னென்ன சீன்ஸ்லாம் பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது? ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ப்ராப் ஆப்வியஸ்லி ப்ராப் தான். அவங்க போலீஸோட லட்டி வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ராப் தான். பட் உள்ள பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு. பட் உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அதை உடச்சி கிரஷ் பண்ணி போட்ட மாதிரி உள்ள அதை அடிச்சா சுல்லுன்னு வலிக்கும். ஸோ வலிக்கும், பட் வந்துட்டு ஒரிஜினல் குச்சி வழக்கு வலிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன் சொல்லிட்டு பலார்னு ஒன்று வச்சாரு. ஐயோ சார் இருங்க சார், நான் ரெடி ஆகலன்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கடைசியா வந்துட்டு அவர்கிட்ட பேசி அவர் வந்து அடிச்சிட்டோன்னே அவரு கொஞ்சம் பயந்துட்டு, ஐயோ சார் எதுவும் ஆலையன்னு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சி தவிர எங்கன்னா அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு சரி ஓகே சார் இது கொஞ்சம் வலிக்குது தான், பட் எவ்வளோ பொழக்குமோ பொழந்துருங்க, ஒரே ஷாட்லேயே பொழந்துருங்க சார், நான் எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கிறேன், ஆனால் ஒரு ஷாட்லேயே பொழந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு அது 2-3 டேக்னா எதுக்கு வாங்கிட்டே இருக்கணும், அதனால ரியலாவே அடிக்க சொல்லிட்டேன். நீங்க ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தே அடிச்சிருங்க, நான் தாங்கிக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் அந்த ரியலிசம் காட்ட முடியும். ஏன்னா என்னதான் வந்துட்டு நம்ம பக்கத்துல அடிக்கிறத ஸ்டாப் பண்ணாலும் அது தெரிஞ்சிடும். ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த சீன் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஓகே நீங்க அடிங்க சார், மூஞ்சி தவிர எங்க வேணாலும் அடிங்க. ஃபர்ஸ்ட் அடிங்கயே அது மார்க் வந்துருச்சு. அது பெருசாலாம் இல்ல, ஒரு மார்க் வந்துச்சு. சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டோன்னு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. ஸோ அந்த சீன் தான் வந்துட்டு பிசிக்கலி ஒரு சேலஞ்சிங்கா இருந்த சீன். மற்றபடி சூப்பர்.